விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மத்திய தீர்ப்பாயம் விதித்த தடையை விலக்க கோரிய வைகோ தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இந்தியாவில் மத்திய தீர்ப்பாயம் தடை விதித்து உத்தரவிட்டது. இத்தடை 2010ஆம் ஆண்டு மீண்டும் நீடிக்கப்பட்டு மத்திய அரசு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் விடுதலை புலிகள் மீதான தடையை விலக்க கோரி வைகோ சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவின் மீதான விசாரணை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் திங்களன்று நீதிபதிகள் எல்.பி. தர்மராவ் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இவ்வழக்கில் விடுதலை புலிகள் மீதான தடை விதித்தது சரியே என்று கூறி வைகோவின் மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தனர். உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பாயத்தினுடைய தடையை ரத்து செய்ய கோரி நான் ரிட் மனு தாக்கல் செய்தேன். ரிட் மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடந்த வருடம் 2012 ஏப்ரலில் இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்று நிறைவான விவாதங்கள் நான் முன்னெடுத்து வைத்தேன். இப்பொழுது 13 மாதங்கள் கழித்து இன்று என்னுடைய ரிட் மனு நிராகரிக்கப்பட்டு தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் மீது தடையை நீக்க கோரி வைகோ தாக்கல் செய்திருக்கும் மற்றொரு மனு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.